நேற்று நைட்டு சாண்ட்ரா ப்ரஷ் இஷ்யூவில் சபரி வந்து ஃப்ரெண்டில் அந்த கவர் வச்சு எல்லாம் பேசி முடிச்சிருப்பாரு. பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சாண்ட்ரா வந்து பயங்கர டென்ஷனாகி கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. நீ வந்து என்னை தப்பாக தானே ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு. அப்போ சபரி போய் கெஞ்சிட்டு இருக்காரு. இதான் அவர்கிட்ட உள்ள ப்ராப்ளம். அவர் எதுக்காக இப்படி கெஞ்சணும்? போல்டாக பேச வேண்டியது தானே. யார் பேரில் தப்பு இருந்தாலும் வெளியே வந்துடும். இன்றைக்கி இல்லாட்டா ஒரு நாள் கண்டிப்பாக அது வெளியே வரதான் போகுது. அதுக்காக எதுக்காக கெஞ்சணும்? நான் தப்பு பண்ணலைன்னு எனக்கு தோணுச்சு, நான் எடுத்து வச்சேன். சரி, தப்பாக இருந்தால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் போய் கெஞ்சுறாரு. கெஞ்சின உடனே சாண்ட்ரா வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ண தானே ட்ரை பண்ணீங்க அப்படி இப்படின்னு ஓவராக எகிர்றாங்க. உடனே வந்துட்டு பிரஜன் வந்து ஃப்ரேம்லாம் பண்ண முடியாது, வேறு மாதிரி ஆயிரும், அதெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியல, இவர் ஒய்ஃபை இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒய்ஃபை வீட்டுக்குள்ளேயே வச்சு அலங்காரம் பார்க்க வேண்டியதானே. எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு விட்டார்? பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தால் மாறி மாறி அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. எல்லாருக்கும் அடி உதனி எல்லாமே விழ தான் செய்யும். ஃபிசிக்கல் அட்டாக், மென்டல் அட்டாக், எல்லாமே சைக்கலாஜிக்கல் அட்டாக் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை வந்துட்டு என் ஒய்ஃபை எதுவும் சொன்னால் நான் விட மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா வீட்லேயே வச்சிருக்க வேண்டியது தானே. ஸோ இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இந்த வேறு மாதிரி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இதை யாராச்சும் ஒரு ஆள் கேட்கணும். மெயினாக விஜய் சேதுபதி சார் கேட்கணும். இதை வந்து சொல்லிட்டுருக்காரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு அப்படியே கெஞ்சிட்ருக்காரு. கடைசி நான் பொண்ணு தான், நான் நல்லா ஆடுவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆடுவேன், ஆனால் நானும் ஒரு ஆம்பளை கூட தான் வந்திருக்கேன், என் புருஷன் ஆம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஆம்பளை பொம்பளைன்னு என்னெல்லாமோ சாண்ட்ரா வந்து வளர்றாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் ஒரு குறும்படத்தை வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குறும்படத்தில் என்ன வருதுன்னா, பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, இது உங்கள் யாருக்கு வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. முடிச்சிடலான்னா எதுக்காக நீங்கள் முடிக்கணும்? உண்மையிலேயே உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து அது என்ன நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் எதுக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்கிறது எனக்கு புரியலை. அது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து உண்மை தெரியாமல் பேசுகிறேன், சபரி தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு. சபரி தப்பு பண்ணியிருக்காரா, சாண்ட்ரா தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு யாராச்சும் சுபிக்ஷா யாராவது ப்ராங்க் பண்ணியிருக்காங்களாங்கிறது நமக்கு சாட்டர்டே சண்டே எபிசோடில் தெரிய போகுது. இதில் நானும் நீங்களும் ஆர்கியூ பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அங்கே யார் அதை கேமராவில் பார்த்தாங்களோ அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். அது நமக்கு அநேகமாக இன்றைக்கி தெரிய வந்துடும் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.